44 + 17.5 லென்த்தும் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு 80 பாயிண்ட் மெட்டீரியலை கொடுத்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டிச் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் உடனே இந்த கிளாத்தை கொடுத்து இது ரெண்டுக்கும் அட்டாச் பண்ணி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் கலரே மேட்ச் ஆகலை. பட் என்கிட்ட வந்து இந்த கலருக்கு கொஞ்சம் மேட்சாக வந்து இந்த துணி இருந்தனால சரி இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவங்க சொன்ன மாதிரிக்கே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இவங்களை என்னை அவாய்ட் பண்ண முடியாததுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 3 டாட் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி பழகினது இவங்களோட கிளாத்தில் தான். ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு 2 கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்க. நல்லாயிருக்குன்னு சொல்லி ஸ்டிச் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. மறுநாளே வந்து ஒரு 18 கிளாத் கொடுத்தாங்க. அந்த 18 கிளாத்துமே வந்து அதர் டெய்லர்ஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணது. ரீசன் என்னென்னு பார்த்தா அவங்களோட சைஸுக்கு அந்த கிளாத்தெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி. நான் வந்து பேப்பர் கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அங்கங்கே வந்து ஒட்டு கொடுத்து போட்டு அந்த 18 ப்ளவுஸுமே ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். அதை மனசில் வச்சுட்டு இப்போ 80 பாயிண்ட் இருக்குது, இதையும் எனக்கு இந்த மாதிரிக்கு ஸ்டிச் பண்ணி கொடுனா எப்படி என்னால் பண்ண முடியும்? அகலமாவது இருக்கணும், அகலமும் இல்லை. நான் அவங்ககிட்ட எவ்வளோ சொன்னேன், புரியல. சரி ஒன்று மட்டும் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கொடுத்த கிளாத்தை ஃபுல்லாக போட்டு ஹேண்டுக்கும் அதுக்கப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட் நெக்குக்கும் அவங்க கொடுத்த கிளாத் போட்டு பத்தாததுக்கு நான் வச்சுருந்த கிளாத்தை போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நல்லாயிருக்கு, இதே மாதிரிக்கு என்கிட்ட இருக்க ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணி தரையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுத்தா எனக்கு டபுள் சார்ஜ் ஆகும், ஓகேவா அப்படின்னு கேட்டேன். இல்லை வேண்டாம் அப்படின்னு போயிட்டாங்க. இந்த அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 20 ப்ளவுஸ்கிட்ட நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன். 20 ப்ளவுஸ்லேயுமே வந்து ஒவ்வொன்றா நான் வந்து அவங்க ப்ளவுஸில் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்காக அவங்களுக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் ஃப்ரீயாக கூட அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ்லேயும் ஒவ்வொன்றும் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி வந்து இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணுறது, லைனிங்கோடு எப்படி ஸ்டிச் பண்ணுறது, வித்தவுட் லைனிங்கில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு.